வணக்கம் மக்களே. இந்த பாருங்கள், நான் நேற்று உங்கள்கிட்ட காட்டினேன் பாருங்கள் அதிரசம். அது ஃபுல்லாக நிறைவடைஞ்சிருச்சு. எல்லா அதிரசமும் இந்த மாதிரி போட்டாச்சு. நேற்று போட்டதெல்லாம் இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. இனிமேல் அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணுறது மட்டும்தான். முறுக்கு ஃபுல்லாக எல்லாமே முடித்தாச்சு. அதேமாதிரி இந்த சோமஸ் ஆர்டர் கொடுத்து இதுவும் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் முறுக்கு பேலன்ஸ் மட்டும்தான், அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்போ பேக்கிங் அட்டைப்பெட்டி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. கொண்டு வந்தோன்னே எல்லாம் பேக்கிங் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி கல்யாண ஆர்டரு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க எங்களோட சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இது பாருங்கள், எங்களோட கல்யாண ஆர்டர் நிறைவடைஞ்சு பேக்கிங் வரைக்கும் வந்துருச்சு. நாங்கள் பேக்கிங் போட்டுட்டோம். இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் பேக்கிங் போட்டு எல்லாமே முடித்து இப்போ எடுத்துகிட்டு போக நேற்று 2 பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது 2 ஆர்டரு, 2 கல்யாண ஆர்டரு. அதனால் நேற்று 2 அட்டைப்பெட்டி பேக் பண்ணி அவங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அட்டைப்பெட்டிலையும் இந்த பாருங்கள், அவங்க கொடுத்துருக்குற அளவுகளை நாங்கள் இந்த மாதிரி மார்க்கரில் எழுதி ஒவ்வொன்றையும் பேக் பண்ணி ஒட்டிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க இவ்வளோ வேணும்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை அவங்க தெரிஞ்சுக்கிறணுங்கிறக்காக நாங்கள் பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியில் அவங்க எத்தனை ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த மார்க்கரில் எழுதி நாங்கள் கனெக்ட் பண்ணி ஒட்டிடுவோம். இது வந்து ஒட்டியாச்சு. இது வந்து முறுக்கு, இது 300 முறுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தெரியல. இதெல்லாம் பேக்கிங் முடிஞ்சு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு வந்து இந்த 2 பேக்கிங், இன்னொரு சின்ன அட்டைப்பெட்டி ஒன்று இருக்குது, அது 3 அவங்க எடுத்துருவாங்க. நேற்று கொடுத்த 300 முறுக்கு எல்லாம் அவங்களுக்கு 500 பொருள் நேற்றே போயிடுச்சு. இது மிச்சம் இந்த இன்னொரு ஆர்டர் தந்தவங்களுக்கு இந்த 2 பெட்டியும் பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நாங்கள். இந்த 2 பெட்டியும் இப்போ இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எப்போவுமே போடுவேன். ஏன்னு கேட்டால், நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க, வேலைக்கு வர்றவங்கக்கிட்ட என்ன தான் சம்பளமாக அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் திருப்பி போகும்போது வீட்டுக்கு அவங்களுக்கு வெறுங்கையாக நான் அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு செஞ்ச பலகாரத்தில் அவங்களுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். சேர்த்து போட்டு அவங்களுக்கு ஒரு 4 பாக்கெட்டு எல்லாத்துலேயுமே முறுக்கு, அதிரசம், அந்த பூரியா எல்லாமே அவங்களுக்கு ஒரு 3 பாக்கெட்டு ஒன்றுலையும் போட்டு அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலியும் கொடுத்து சந்தோஷமாக அவங்கள அனுப்பி வைப்பேன். அதனால் அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு, அவங்களோட கூலி சம்பளம் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க வரல இன்னும் சம்பளம் வாங்குறதுக்கு. அவங்களுக்காக இந்த வட்டாலை எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு கவரில் கேரி பேக்கில் போட்டு கொடுத்து சம்பளமும் கொடுத்து அனுப்பிடுவேன். வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த ஆர்டரு இந்த மாதிரி வரும்போது திரும்பவும் நான் கூப்பிடுவேன். ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் பண்ணும்போது மட்டும் நாங்கள் எடுத்து செய்வோம். பண்ணால் வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தாலும் கொடுங்க. சமையல் ஆர்டரு, உங்களுக்கு எது வேணுமோ, மசாலா பொடி ஆர்டரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உடனடியாக செஞ்சு தரக்கு ரெடியாக இருக்கோம். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.